ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பிடிச்ச நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா அங்கே வைக்கக்கூடிய ரவா கேசரி, அந்த சுவையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டேஸ்டினஸ் ரொம்பவே பிடிக்கும் நமக்கு. அதே சுவையை நம்ம வீட்டில் எப்படி செய்யறது, குறைந்த அளவு நெய் மற்றும் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதையே சிறந்த நெய்வேத்தியமாக இன்றைக்கி கிருத்திகைக்கு நம்ம முருகனுக்கு படைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போ யூஸ்வலாக எடுத்துக்கக்கூடிய கப்பு தான் 150 கிராம் அளவுக்கு ரவை, ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒரு கப்பு ரவைக்கு கரெக்டாக 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் இன்னும் நான் அளந்து எடுக்கல, தோராயமாக இதில் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு நெய்யில் இதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை தனியாக அளந்து எடுத்துக்கலாம். திராட்சை, உலர்ந்த திராட்சை ஒரு 20 எடுத்துக்கலாம். 15லேருந்து 18 பத்த முந்திரி எடுத்துக்கலாம். சால்ட்டு சும்மா ஒரு 1/4 சிட்டிகை, 1/4 பிஞ்சு எடுத்துக்கலாம். நெய் கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நமக்கு ரீஃபைண்ட் ஆயிலை விட ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏலக்காய், சர்க்கரை வச்சு ஒரு 5 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் கடையில் வாங்குகிற பவுடரை விட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லது. கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வச்சுருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வானல் நல்லாவே சூடாக இருக்குது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த கரண்டியில் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணையும் சேர்த்து விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் போல் நல்லா உப்பி வரணும். அதே டைமில் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். செவந்து வராமல் நல்லா மீடியமாக பொன்னிறமாக எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா நமக்கு உருகி வந்தோடனே பத்த முந்திரியை நம்ம ஆட் பண்ணி, முந்திரி கூடவே திராட்சையும் நம்ம போட்டுடலாம். உலர்ந்த திராட்சை நல்லா பொரிஞ்சு உப்பி வரணும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் முந்திரியும் திராட்சையும் நல்லா நமக்கு செவந்து வராது, பொன்னிறமாக நல்லா அருமையாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக பலூன் போல் உப்பி வந்துடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யும் ஆயிலும் சேர்த்து இதுலேயே நம்ம ரவையை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு குறைவாகவே வச்சுக்கோங்க. இது நாக ரவைன்றதுனால நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுப்படுத்தினா போதும். அது ஆல்ரெடி நல்லா ரோஸ்டட் ரவா தான். அந்த நெய்யும் ஆயிலும் நல்லா இதோட இணைஞ்சி வரும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம அடிஷ்னலாக நெய்யோ இல்லை ஆயிலோ விட வேண்டாம். நம்ம கிளறி விடும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கப்பில் நம்ம 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தலை அருமையாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரவா கேசரி. இப்போ பாருங்கள், 1 கப்பு ஆட் பண்ணுறேன். இன்னொரு கப்பு, இன்னொரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்ஸு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதில் ஃபுட் கலர் ஒரு 1/4 சிட்டிகை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆர்டிஃபிஷியலாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக பிள்ளைகளுக்காக செய்கிறோம். நம்ம இப்போ கேசரிக்கு எந்த இனிப்பு செஞ்சாலும் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம் இல்லையா, அதே போல் இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா கூடுதலாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லாவே சூடேறிடுச்சு. இப்போ ஃபுட் கலர் ஒரு 1/4 பிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம்.
கலர் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், நமக்கு ஃபுட் கலர் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை, கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அருமையான ஆரஞ்சு கலர் கொஞ்சம் லைட்டாகவே இருந்தாலே பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வந்து கலர் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சலசலன்னு நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ரவையை போடுறதுக்கு முன்னாடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவையை போடும்போது ரவை கட்டி தட்டாமல் நல்லா ஒரு அருமையான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வறுத்த ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால நம்ம ஒரு கையில் போட்டுட்டு அழகாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம். கட்டி தட்டாது, நமக்கு நல்லா தளதளன்னு நல்லா அருமையாக வரும், எல்லா இடமும் நல்லா ஈவனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுக்கிறோம். கட்டி தட்டாமல் வந்தாலே நமக்கு நல்ல ஒரு தளதளன்னு நல்ல நமக்கு சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரவை கேசரி நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். 2 நிமிஷத்தில் நமக்கு நல்லா நம்ம சேர்த்த ரவையானது அருமையாக நமக்கு மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் நல்லா அந்த ஒயிட்டே தெரியாமல் ரவை நல்லா நமக்கு குக் ஆகி வந்தோடனே 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக இருக்கும். இன்னும் வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க 1.25 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1.5 கப் தான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ ரவை நல்லாவே நமக்கு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். 2 நிமிஷத்தில் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் கலந்து எடுத்து பாருங்கள். அதே கப்பில் 1 கப்பு நான் சர்க்கரை போடுறேன். இப்போது இன்னும் இதில் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சுகர். இப்போ இது நல்லா நம்ம சேர்த்த ரவையும் சுகரும் நல்லா நமக்கு சூப்பராக வந்து இழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் செய்யக்கூடிய கேசரியானது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம 1 ஹவர் வச்சுருந்தாலும் இதே அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கெட்டிப்படாது, அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே போகாது. நெய்யோட செலவும் நமக்கு கம்மி, ஆயிலோட செலவும் ரொம்ப கம்மி. நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து பாதிக்காமல் செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏலக்காவை தூவிக்கலாம். திராட்சை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அருமையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக தளன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது நார்மல் டீஸ்பூன் தான், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதே இந்த தளன்னு இருக்குது பாருங்கள், இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா அருமையாக வந்து சுட சுட இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லாவே தளன்னு இருக்கும். இந்த டைட்னஸ் கொடுக்காது நமக்கு கேசரி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. இறக்கணுன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால நம்மளுடைய முருகருக்கு இந்த கேசரி தான் நெய்வேத்தியமாக பண்ண போகிறேன். அதனால் வந்து டேஸ்ட்டு பார்க்க முடியாது. இப்போ நம்ம முருகருக்கு இதை நம்ம படைச்சிக்கலாம். இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போயிட்டு சாமிக்கு இதை படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருகனுக்கு கிருத்திகை படையல் போட்டாச்சு. கேசரி அருமையான நெய்வேத்தியம் நம்மளுடைய முருகனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக வந்து நம்மளுடைய முருகனுக்கு படையல் போட்டாச்சு. வேல் இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக இது போல் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வைக்கும்போது கீழவும் மேல் பகுதியிலையும் நம்ம தாமரை கோலம் வந்து போட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மேலும் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வைக்கும்போது அந்த தட்டில் பச்சரிசியை நல்லா வந்து பரப்பி வச்சுட்டு நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சோம்னா ரொம்பவும் நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. திருச்செந்தூர் முருகனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பழமுதிர்ச்சோலை, ஒவ்வொரு முருகர் ஃபோட்டோவும் இருக்கும் லைனாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.